வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல வெளியான குப்த் தி ஹிடன் ட்ரூத் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். குப்த்னா ரகசியம்ன்றது தான் அர்த்தம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்டும் இந்த படத்தோட முடிவுல வரும். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பரபரப்பான மீட்டிங்கை நமக்கு காட்டுறாங்க. கவர்னர் தான் எல்லாரும் முன்னாடியும் பேசிட்டு இருக்காரு. வெளிநாட்டுல இருந்து இங்க பிசினஸ் பண்ணுன்ற மாதிரி நிறைய பேர் நினைப்பாங்க. அதுக்கு பர்மிஷன் தரலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி தான் இவர் பேசிட்டு இருக்காரு. இந்த இடத்துல சௌத்ரின்னு ஒரு நபர் இருக்காரு. அவரும் கண்டிப்பா நீங்க பர்மிஷன் தாங்க, அது மூலியமா நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்து பிசினஸ் பண்ணுவாங்க, நம்ம இடத்த சேர்ந்தவங்களுக்கும் வேலை எல்லாம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா விலாஸ்னு வேற ஒருத்தர் இதுக்கு மறுக்கிறாரு. இல்ல ஏற்கனவே தேவையான கம்பெனிஸ் இங்க இருக்கு, இதுக்கு மேலயும் பர்மிஷன் தந்தா இங்க இருக்கவங்களுக்கு பிரச்சனை ஆயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப போக போக இந்த மீட்டிங்ல நிறைய வாக்குவாதம் எல்லாம் ஏற்படுது. ஒரு ஸ்டேஜ்ல சண்டை போட்டுக்கிற மாதிரிலாம் போறாங்க. இதனால கவர்னர் இருக்காரு பாத்தீங்களா, அவசரப்பட வேணாம், இந்த மீட்டிங்கை நம்ம தள்ளி வச்சுப்போம், நானும் யோசிச்சு முடிவு பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. பர்மிஷன் தரக்கூடாதுன்னு விலாஸ்னு ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, அவருக்கு இந்த இடத்துல ஃபேக்டரி இருக்கும், அது பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. ஃபேக்டரியில இருக்க ஒர்க்கர்ஸ் எல்லாம் மாடு மாதிரி வேலை வாங்கிட்டு இருப்பாரு. இப்ப ஆட்கள் இருக்காங்கல்ல, ஒருவேளை பர்மிஷன் தந்துட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கவர்னர் பர்மிஷன் தரமாட்டாரு, தர நிலைமை வந்ததுன்னா எது பண்ணவும் தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாரு. இப்ப கவர்னர் வீட்டை நமக்கு காட்டுறாங்க. இவர் டாக்டரும் இவருக்கான பல்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்திலேயே ஈஸ்வர் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. இவர் தான் கவர்னரோட பிஏவா இருப்பாரு. இப்ப மத்த வேலைகள்லாம் பாக்குறதுக்காக பிஏவோ இந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிடுறாரு. டாக்டரும் பிரஷர்லாம் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் இந்த இடத்துக்கு ஒரு லாயர் வந்துடுறாரு. இவர் கவர்னரோட ஃபேமிலி லாயரா இருப்பாரு. இவரும் இவங்க பேசும்போது ஜாயின் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாரு. டாக்டரும் ஹெல்த்தை பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. நானும் அதான் சொல்றேன், இவர் கேட்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. ஒய்ஃப் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. சாகியல்னு ஏற்கனவே ஒரு பையன் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் கவர்னரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த சாகியல் இருக்கான் பாத்தீங்களா, இவர் அப்பாவா ஏத்துக்க மாட்டான், பேசக்கூட மாட்டான். இதை நினைச்சுதான் இவர் ஃபீல் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்லிட்டு இருக்காங்க. இதை பத்திலாம் இவங்க எல்லாருமே கலந்து பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு சாகியலை காட்டுறாங்க. இவர் தான் இந்த படத்தோட ஹீரோவா இருப்பாரு. ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா பார்ட்டி எல்லாம் பண்றாரு. லேட் நைட்டு தான் வீட்டுக்கு வராரு. அப்பா இருக்காருல, ஏன் இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவருக்கு அப்பா தான் சுத்தமா பிடிக்காது இல்ல, அது ஏன் விருப்பம், கேள்வி எல்லாம் கேட்காதீங்கன்னு போறாரு. இதெல்லாம் தள்ளி இருந்து அம்மாவும் கவனிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோ படிக்கிற காலேஜ் நமக்கு காட்டுறாங்க. ஷீத்தல்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இந்த ஷீத்தலோட அங்கிள் தான் இவங்களை காலேஜ்ல வந்து டிராப் பண்றாரு. இப்ப டிராப் பண்ணும் போது தான் இஷான்ற ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை பார்த்தோன்னே இந்த அங்கிளுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவங்களும் முக்கியமான கேரக்டரா தான் இருப்பாங்க. அவங்க கிளாஸ்க்கு போகும்போது இவரும் பின்னாடியே வந்துடுறாரு. வந்தவர் இஷா கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல தப்பா டச் பண்ற மாதிரி போறாரு. கரெக்டா இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. என்ன பொண்ணு கிட்ட கெலாட்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவர் கூட சண்டை போடுறாரு. அடி வாங்கின கோவத்துல இந்த அங்குளும் திரும்பி அடிக்கிறதுக்காக வராரு. அதுக்குள்ள ஷீத்தல் இந்த இடத்துக்கு வந்து தடுத்துடுறாங்க. உங்க மேலதான் தப்பு, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவர் அங்கிருந்து அனுப்பி விட்டுறாங்க. ஈஷாக்கு ஹெல்ப் பண்ணது ஹீரோ தானே, அதனால ஈஷாவும் நன்றி எல்லாம் சொல்றாங்க. உன்னை ஏற்கனவே எங்கேயோ பார்த்த மாதிரியே எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன தெரியலையா, சின்ன வயசுல நம்ம சேர்ந்து எல்லாம் விளையாடி இருக்கோம், நான் தான் ஈஷான்னு சொல்றாங்க. அதனால தான் உன்னை பார்த்த மாதிரியே தோணுச்சு. நீ போர்டிங் ஸ்கூல்ல இருந்து எப்ப வந்தேன்னு கேக்குறாரு. போர்டிங் ஸ்கூல்லாம் செம்ம போரு, உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே சந்தோஷமா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறாரு. அப்பதான் ஷீத்தல் நிறுத்தி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என் அங்கிளுக்காக நான் சாரி கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. உன் அங்கிள் பண்ணதுக்கு நீ என்ன பண்ணுவன்ற மாதிரி கேக்குறாரு. அப்ப என் மேல கோவம் இல்ல, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்ற மாதிரி ஷீத்தல் கேக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி இவரும் கையெல்லாம் கொடுத்துறாரு. பிஏவா ஈஸ்வர்னு ஒருத்தரை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரோட பொண்ணாதான் இந்த இஷா இருப்பாங்க. இதனால தான் சின்ன வயசுல ஹீரோவும் இவங்களும் விளையாடலாம் செஞ்சிருப்பாங்க. இப்ப அப்பா கிட்ட ஹீரோவை மீட் பண்ணதை பத்தி சொல்றாங்க. ஹீரோவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. அவன் கவர்னர் பையமா, நான் சாதாரண பிஏ, நான் எப்படிமா மாப்பிள்ளை கேட்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ப்ளீஸ்பா ஏதாவது பண்ணி எங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. நீ கவலைப்படாதம்மா, உனக்காக கண்டிப்பா நான் அவர்கிட்ட பேசுறேன், அவர் என்ன அரைஞ்சா கூட பரவாயில்ல, உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை பண்ணி வச்சிடறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. வெளிநாட்டுக்காரங்க இங்க வரணும்னு சௌத்ரின்னு ஒருத்தர் சொன்னாரு பாத்தீங்களா, அவர் தான் ஷீத்தலோட அப்பாவா இருப்பாரு. ஷீத்தலோட அங்கிள் சண்டை போட்டார்ல, அது தெரிஞ்ச அங்கிளை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. அவனுக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன், நீ எதுக்காக தேவையில்லாம பிரச்சனை பண்ண அப்படின்ற மாதிரி தான் கோவப்படுறாரு. ஹீரோவை நமக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி ஷீத்தலும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோக்கு போன் கால் வருது. ஷீத்தல் தான் கால் பண்ணிருக்காங்க. ஆனா எதுவுமே பேசாம அவரை வம்பு பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. கால் பண்ணிட்டு பேசாமையே இருக்கீங்களே அப்படின்ற மாதிரிலாம் அவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப இவங்க காலை கட் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துல இஷா கால் பண்றாங்க. நான் இஷா பேசுறேன், சாயில் கிட்ட போனை தர முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவரும் வம்பு பண்ணணும்னு நினைக்கிறாரு. வீட்டுல ஒர்க்கர் பேசுற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் தான் நான் சாயல் பேசுறேன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சந்தோஷமா இவர் கூட போன்ல பேசிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு லேடிஸையும் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ கூட ஒன்னா இருக்க மாதிரி எல்லாம் இமேஜின் பண்றாங்க.
இந்த இடத்துல ஒரு சாங் மாதிரி வருது. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இஷாவை தான் பிடிச்சிருக்கு. இப்ப இஷாவோட வீட்டுக்கு வந்துடுறாரு. சின்ன வயசுல சேர்ந்து எடுத்த போட்டோ எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு இஷாவை பிடிச்சிருக்குல, கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசுறாரு. அவங்கள வெக்கப்படுறாங்க. இவர் லைட்டா அவங்களை கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவர் கிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா ஈஸ்வர் உள்ள வந்துடுறாரு. நீ என்னப்பா வீட்டுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. என் பர்த்டே வரப்போதில்ல அங்கிள், பர்சனலா வந்து இன்வைட் பண்ணலான்றதுக்காக தான் வந்தேன், நீங்க கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரிப்பா அப்படின்ற மாதிரி ஈஸ்வரம் ஏத்துக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு கவர்னரை காட்டுறாங்க. கவர்னரை பாக்குறதுக்காக சௌத்ரி வந்திருக்காரு. சௌத்ரியை பொறுத்த வரைக்கும் கவர்னருக்கு வேண்டப்பட்டவரா தான் இருப்பாரு. இப்ப பொண்ணெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. இப்ப அப்பவும் பர்த்டே பார்ட்டிக்கு வந்துருங்கன்னு சொல்றாரு. கவர்னர் இன்வைட் பண்ணதுனால பர்த்டே பார்ட்டிக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப கவர்னரும் எல்லாரையும் பார்த்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு முக்கியமான தகவலை சொல்லணும்னு நினைக்கிறேன். என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான் இருக்கேன். பொண்ணு யார் தெரியுமா? சௌத்ரியோட பொண்ணு ஷீத்தல் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஷீத்தல் ஃபேமிலியை சேர்ந்த எல்லாருமே பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இதை கேட்கிற இஷா ஷாக் ஆயிடுவாங்க. பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ஷீத்தலுக்கு ரிங்க போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் என்னால இதுக்கு ஏத்துக்க முடியாது, ஏன்னா நான் இஷாவை தான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் சொல்லிடுறாரு. நான் கல்யாணம் பண்ணா இவ்வளவுதான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களோட கையை பிடிச்சிட்டு இருக்காரு. இதை பாக்குற அப்பா பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சம்மதிக்கிறதுக்கு நீங்க யாரு? நீங்க ஒண்ணும் என்னோட அப்பா கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு. பதிலுக்கு அப்பாவும் கோவப்பட்டு பேசுறாரு. ரெண்டு பேருக்குள்ளயும் ஆர்குமெண்ட்லாம் உருவாகுது. கோவப்பட்ட ஹீரோ இருக்காருல, அங்க இருக்க ஒரு கத்தி எடுத்து அப்பாவை குத்துற மாதிரிலாம் வந்துட்டு இருக்காரு. ஃபங்க்ஷனுக்கு வந்த எல்லாருமே இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாங்க. அம்மா தான் பேசி பையனை சமாதானப்படுத்துறாங்க. பையனும் அமைதியா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒரு வழியே இந்த ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருது. இப்ப விலாஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு தெரிஞ்ச ஒரு மினிஸ்டர் கிட்ட பேசிட்டு இருக்காரு. போற போக்க பார்த்தா சௌத்ரியும் கவர்னரும் சம்பந்திங்களா மாறிடுவாங்க போல. சௌத்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபாரினர்ஸ் எல்லாம் தெரியும். அவங்க மூலியமா இந்த இடத்துல பிசினஸ் பண்றதுக்காக தான் அதுல சைன் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். கவர்னரும் போட்டுவாரு போல. இவங்க ரெண்டு பேர் சம்பந்தியா மாறக்கூடாது, அதுக்குள்ள ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பிளான் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கவர்னர் மட்டும் அவரோட முடிவை மாத்திக்கிட்டாருன்னா என்ன பண்ணவும் தயங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் ஷீத்தலோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஷீத்தல் கோவப்படாதீங்கப்பா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அப்பாவை சமாதானம் எல்லாம் பத்திட்டு இருக்காங்க. நடந்த விஷயத்தை நினைச்சு ஹீரோ ரொம்ப டென்ஷனா இருக்காரு. டாக்டர் காந்தி கிட்ட தான் புலம்புற மாதிரி பேசிட்டு இருக்காரு. நீ முதல்ல வீட்டுக்கு போ, எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாரு. இன்னைக்கு நைட்டு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு எடுக்கிறன்ற மாதிரி ஹீரோவும் கிளம்புறாரு. கவர்னர் நைட்டு நிறைய ஏதோ ஒரு புக் படிச்சிட்டு இருக்காரு. ஒய்ஃப் படுக்கிறதுக்காக கூப்பிடலாம் நினைப்பாங்க, ஆனா அவர் பிஸியா படிச்சிட்டு இருக்காருல, அதனால நம்ம போய் படுப்போன்ற மாதிரி இவங்க படுத்துடுறாங்க. இப்ப லேட் நைட்டு ஹீரோவும் போதையில் தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. இதே சமயம் கவர்னரோட ரூம்குள்ள ஒரு மர்ம நபர் நுழையறான். இப்ப கவர்னரை கத்தியால குத்திட்டு இருக்கான். கவர்னரோ வலியால துடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சவுண்ட் கேட்டுதான் ஹீரோ அந்த இடத்துக்கு வராரு. அப்ப இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அப்பாவோட கையில ஒரு லாக்கெட் இருக்கு, அதை முதல்ல பையன் கிட்ட தந்துடுறாரு. இப்ப பையனும் ஹெல்ப் பண்ணணுன்றதுக்காக குத்தி இருக்க கத்தியை வெளியே எடுக்கிறாரு. இவர் வெளியே எடுக்கிற நேரம்னு பார்த்தா அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவர் தான் ஏதோ பண்ணிருக்காரு போல அப்படின்ற மாதிரி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப போலீஸ்லாம் வந்து இவர் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்ப இவரு சார்ந்து கேஸ் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. ஃபங்க்ஷன்ல கத்தியால இவர் குத்த வந்ததை எல்லாருமே பார்த்தாங்கல்ல, அதனால எல்லாருமே இவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சாட்சி சொல்லிட்டாங்க. பட் அவங்க சைட்லயும் மோட்டிவ் இருக்கும், அதெல்லாம் மறைச்சிடுறாங்க. ஹீரோவோட சைடு லாயர் கூட ஹீரோக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாரு. இவன் தான் இந்த கொலையை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அப்பாவோட சொத்தெல்லாம் கிடைக்கணும்ன்றதுக்காக இப்படி பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொல்லுங்க மேடம், நீங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி அம்மாவை பார்த்து கேக்குறாரு. அம்மா பார்த்தாங்கல்ல, அதனால ஆமான்ற மாதிரி இந்த இடத்துல சொல்லிடுறாங்க. எல்லாமே இவருக்கு எதிராக அமைஞ்சதுனால இவருக்கு தண்டனை கிடைச்சிருது. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ஈஷாவால இதை ஏத்துக்கவே முடியல. இப்ப வேகமா வந்து இவரை கட்டி பிடிச்சிடுறாங்க. கவலைப்படாத, நான் எந்த தப்புமே பண்ணல, சீக்கிரமா வெளியே வந்துருவேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் கிளம்பிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துல ஷீத்தலும் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. இவரும் ஷீத்தலை கட்டி பிடிச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. என் பாக்கெட்ல ஒரு லாக்கெட் இருக்கு, அதுதான் கில்லரோட லாக்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்கு, யாருக்கும் தெரியாம அதை எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க கட்டி பிடிச்ச மாதிரியே அவரோட பாக்கெட்ல இருக்க லாக்கெட்டை எடுத்துடுறாங்க. இங்க இருக்க வார்டனு ரொம்ப ஸ்ட்ரிக்டானவரா இருப்பாரு. நீ பணக்கார பையன் தெரியும், உன்னோட ஆட்டத்தெல்லாம் இந்த இடத்துல காட்டக்கூடாது, அப்படி காட்டணும்னு வச்சுக்கோ உரிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி இவரை பயங்கரமா அடிச்சு காயெல்லாம் படுத்துறாரு. இவர் சாப்பிடுவாங்களான்னு லைன்ல நிக்கிறாரு. அப்ப ரெண்டு பசங்க வம்பு பண்றாங்க. இவரும் சண்டை போறதுக்காக போறாரு. அதுக்குள்ள ஒரு பெரியவர் தடுத்துறாரு. வேணாம்ப்பா, தேவையில்லாம உனக்கு தான் பிரச்சனையாகும், அமைதியே இருன்ற மாதிரி இவரை கண்ட்ரோல் பண்றாரு. ஹீரோக்கு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் இந்த பெரியவர் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. பெரியவர் என்ன சொல்றாருன்னா, செய்யாத குற்றத்துக்காக தான்ப்பா நான் இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், ஆனா நீ அந்த மாதிரி இருக்க கூடாது, எப்படியாவது தப்பிக்கணும், தப்பிக்கிறதுக்காக நான் நிறைய பிளான்லாம் போட்டேன், அதுல ஒரு பிளானை உங்ககிட்ட சொல்றேன், நீ செயல்படுத்து அப்படின்ற மாதிரிலாம் பிளானை பத்தி இவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதாவது டார்க் ரூம்க்கு எப்படியாவது போனோம், அங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் வழி இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவரை பார்த்து பேசுறதுக்காக ஷீத்தல் வந்திருக்காங்க. ஷீத்தல் கிட்ட இவரும் ஒரு ஹெல்ப் கேக்குறாரு. டார்க் ரூம்ல இருந்து தப்பிச்சு இவர் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துருவாரு. அங்க இருந்து கூட்டு போறதுக்கு ஆட்கள் வரணும், நீ தான் அந்த ஆட்களை ஏற்பாடு பண்ணும், அதே சமயம் உன் பேரும் வெளியே வராம பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு.
கவலைப்படாத நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஹீரோ ஜெயில இருக்கிறத ஈஷாவால ஏத்துக்கவே முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சமாதானம் பத்திட்டு இருக்காரு. ஏற்கனவே ஹீரோ கிட்ட 2 பசங்க வம்பு பண்ணாங்கல்ல, அந்த 2 பேர் கிட்ட வந்துடுறாரு. இவர் அவங்க கிட்ட வம்பு பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. அவனுங்க கோவப்பட்டு சண்டைக்காக வராங்க. இவரும் பதிலுக்கு சண்டை போடுறாரு. இப்ப சண்டை பெருசா போனதுனால எல்லாருமே தடுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இவங்க 3 பேரையும் அந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. ஜெயிலர் அடிச்ச கோவம் ஹீரோவோட மனசுக்குள்ள இருக்கும். அதனால ஜெயிலருக்கு காயத்தை ஏற்படுத்திடுறாரு. இப்ப ஜெயிலரும் இவங்களை டார்க் ரூமுக்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த சமயம் பெரியவர் இருக்காரு பாத்தீங்களா, யாருக்கும் தெரியாம ஹீரோ கிட்ட ஒரு பொருளை தந்துடுறாரு. அதாவது தோன்றதுக்கு வசதியா இருக்க மாதிரி ஒரு பொருளை தந்துடுறாரு. இப்ப 3 பேரையும் டார்க் ரூம்குள்ள போட்டுறாங்க. ஹீரோவா அவங்க 2 பேர்கிட்ட நார்மலா பேசுறாரு. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு, நீங்களும் என் கூட சேர்ந்து வேலை பார்க்கணும்னு சொல்றாரு. அவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. டாய்லெட்டை தோண்டி அந்த வழியா தப்பிக்கலான்ற மாதிரி தான் பெரியவர் சொல்லியிருப்பாரு. இவங்க 3 பேருமே மாத்தி மாத்தி தோண்டலாம் ஆரம்பிக்கிறாங்க. 2-3 நாள் ஓட ஆரம்பிக்குது. இவங்க ஓரளவுக்கு வழியெல்லாம் கிரியேட் பண்ணிடுறாங்க. இப்ப ஜெயிலர் இருக்கார்ல, ரவுண்ட்ஸ் மாதிரி போகணும்னு நினைக்கிறாரு. அதே சமயம் இவங்க 3 பேரை பாக்குறதுக்காக வராரு. அவர் வரும்போது கரெக்டா இவங்க 3 பேருமே படுத்துட்டு இருக்க மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா 3 பேருமே அடங்கி இருங்கன்ற மாதிரி இவரும் இங்க இருந்து கிளம்ப பாக்குறாரு. அப்பன்னு பார்த்து உள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவர் உள்ள வந்து செக் பண்றாரு. அப்பதான் இவங்க ஓட்டெல்லாம் போட்டு வச்சிருக்கிறது தெரிய வருது. மத்த ஆட்கள் எல்லாம் வர வைக்கணும்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவரை தடுத்து இவர் கூட சண்டை போடுறாரு. நீங்க 2 பேர் போங்கன்னு சொல்றாரு. அவங்க 2 பேர் வேகமா கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் இந்த ஜெயிலரை போட்டு இந்த இடத்துல பயங்கரமா அடிச்சிடுறாரு. ஒரு வழியா இவங்களை கூட்டு போறதுக்காக அந்த இடத்துக்கு போட் வந்துருது. இவங்க 3 பேருமே தப்பிச்சு அந்த போட்ல கிளம்பிடுறாங்க. ஹீரோ தப்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல வருது. இத பாக்குற ஈஷா பயங்கரமா இந்த இடத்துல சந்தோஷம்லாம் படுறாங்க. ஆக்சுவலா ஒரு மினிஸ்டர் விலாஸ்க்கு சப்போர்ட் பண்ணாரு பாத்தீங்களா, அவர் ஹீரோக்கு எதிராக சாட்சி எல்லாம் சொல்லியிருப்பாரு. வர ஹீரோ நம்மள ஏதாவது பண்ணிட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவருக்கு லைட்டா பயம் வந்துருது. இதனால சீனியர் ஆபீசர் கிட்ட சீக்கிரமா அவனை கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஒரு நல்ல இன்ஸ்பெக்டர் கிட்ட கேஸ ஒப்படைக்கணும்னு சீனியர் நினைக்கிறாரு. உத்தம்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அவர்கிட்ட இந்த கேஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறாரு. சீக்கிரமா ஹீரோவை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த 2 பேர் இருக்காங்க பாத்தீங்களா, வேற ஊருக்கு போறதா சொல்றாங்க. இப்ப ஹீரோவை கூட்டு போறதுக்காக இந்த இடத்துக்கு கரெக்டா ஷீத்தல் வந்துடுறாங்க. இவரும் ஷீத்தல் கூட சேர்ந்த மாதிரி அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. அந்த லாக்கெட் யாரோடதா இருக்குன்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஷீத்தல் இருக்காங்கல்ல, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் புதுசா அப்பாயின்ட் பண்ண இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒவ்வொரு இடமா தேடுறாரு. தப்பிச்ச அந்த 2 கைதிகளை ஒரு இடத்துல வச்சு லாக் பண்ணிடுறாரு. இவங்க மூலியமா விசாரிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. இப்ப ஷீத்தலும் சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டாங்க. இவருக்கு தரதுக்காக வராங்க. பார்த்தா இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்க இவரை கிஸ் பண்ற மாதிரி இவங்க நெருங்கி வராங்க. இல்ல இப்ப கிஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி பக்கத்துல படுத்துடுறாங்க. ஆனா இவர் கூட ஒன்னா இருக்க மாதிரிலாம் இவங்க இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க கனவு கண்டுட்டு இருக்கும் போது யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாருன்னு பாப்போம் அப்படின்ற மாதிரி இவங்களும் கதவு கிட்ட வந்து கதவை திறக்கிறாங்க. பார்த்தா இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்காரு. இன்ஸ்பெக்டரை பார்த்தோன்னே ஷாக் ஆயிடுறாங்க. அவர் வேற உள்ள இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் சட்டுன்னு கதவை தள்ளிட்டு உள்ள வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் உள்ள வரதுக்குள்ள ஹீரோ காணாம போயிடுறாரு. சவுண்ட் கேட்டு தான் ஹீரோ தப்பிச்சு போயிருக்காரு போல. போட்டு மூலியமா தப்பிக்க நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. ஆமா, நான் தான் தப்பிக்க ட்ரை பண்ணேன், உங்களால முடிஞ்சா ஹீரோவை புடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி இவங்க கொஞ்சம் கிண்டலா பேசுறாங்க. இதனால இன்ஸ்பெக்டர் பயங்கரமா கோவப்படுறாரு. சீக்கிரமாவே அவனை பிடிப்பேன், அப்போ உங்களோட முகம் எப்படி மாறுதுன்றத கவனிக்கிறேன்ற மாதிரி கிளம்புறாரு. இன்ஸ்பெக்டர் அடுத்ததா இஷா வீட்டுக்கு தான் வந்திருக்காரு. அவன் ஜெயில விட்டு தப்பிச்சது உங்களுக்கு தெரியலன்னு கேக்குறாரு. தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இங்கதான் வந்தானான்னு கேக்குறாரு. இங்கெல்லாம் வரல, நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க தைரியமா பேசுறதுனால இவரும் நம்புறாரு. சரி நான் வரேன்ற மாதிரி ஆட்களோட இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவங்க கதவை சாத்தி உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோ இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு தெரிய வருது. இவங்களும் சந்தோஷமா ஹீரோவை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. நீ இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, நான் டாக்டர் கிட்ட பேசி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப காந்தி கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்காக தான் அந்த மினிஸ்டர் வந்திருக்காரு. காந்திக்கு கால் வரதுனால எடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. பார்த்தா எதிர ஹீரோ பேசுறாரு. அங்கிள், சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணலன்னு சொல்லிட்டாரு. நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், எனக்கு ஒருத்தர் மேல டவுட் இருக்கு, அந்த சீக்கிரட்டை உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. இவர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் அந்த மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, என்ன பேசுறாருன்னு எட்டி எட்டி கவனிச்சிட்டு இருக்காரு. சீக்கிரட்டா, என்ன சீக்கிரட் சொல்லுங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இப்ப சொல்ல முடியாது, நைட் என்னோட வீட்டுக்கு வான்ற மாதிரி டாக்டரும் சொல்லிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வெளியே இருக்க ஆட்களுக்கு எல்லாம் தெரியாம திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்படி நுழைஞ்சு வரும்போது பார்த்தா டாக்டர் டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோவும் டாக்டரை கூப்பிட்டுக்கிட்டே பக்கத்துல வராரு. வந்து பார்த்தா தான் அவரை கத்தியால யாரோ குத்தி கொண்டிருக்காங்கன்னு தெரிய வருது. அப்பாவோ குத்தின கத்தியால் தான் இவரையும் குத்தி இருக்காங்க. இதை பாக்குற இவரும் ஷாக் ஆன மாதிரி இங்க இருந்து ஓடிடுறாரு. இவர் ஓடினதா அங்க இருக்க வேலையாட்கள் எல்லாம் பாத்துடுறாங்க. ஒரே மாதிரி கத்தியில தான் இந்த 2 கொலையும் நடந்திருக்கு அப்படின்றத இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுக்கிறாரு. இந்த கொலையும் ஹீரோட கணக்கிலேயே எழுதிடுறாங்க.
இப்ப மினிஸ்டர் விலாஸ் அதுக்கப்புறம் சௌத்ரி 3 பேருமே ஹீரோ வெளியே இருக்கிறத நினைச்சு பயப்படுறாங்க. ஷீத்தல் அங்கிளும் இங்கதான் இருக்காரு. அவனை புடிச்சு தந்தா 1 கோடி ரூபாய் தரதா நம்ம அனௌன்ஸ் பண்ணலாம், கண்டிப்பா யாராவது புடிச்சு தந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுவும் சரிதான், அதே மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி மினிஸ்டரும் ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்லிடுறாரு. இப்ப இஷா இருக்காங்கல்ல, ஹீரோவை ஜீப்ல கூட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க கூட்டு போயிட்டு இருக்கான்னு கேக்குறாரு. இங்க இருந்தா உனக்கு ஆபத்து, அதனால தான் ரொம்ப லாங்குக்கு உன்னை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு நக்சல் கூட்டத்தை நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவை புடிச்சு தந்தா 1 கோடி ரூபான்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கல்ல, எங்க இருந்தாலும் அவனை பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. ஈஷாவும் இவரும் சேர்ந்த மாதிரி டிராவல் பண்றாங்க. இப்ப டென்ட் போட்டு ஒரு இடத்துல இவங்க தங்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ இவரோட நெத்தியில கண்ணை வைக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா இன்ஸ்பெக்டர் தான் இவரை பிடிச்சிருக்காரு. கரெக்டா இந்த இடத்துக்கு நக்சல் கேங் வந்துடுறாங்க. எங்க கிட்ட ஹீரோவை ஒப்படைங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஈஷாவையும் இவங்க தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சடனா இவங்களை பார்த்த மாதிரி ஷூட்லாம் பண்றாரு. அவங்கள 2-3 பேரை கரெக்டா ஷூட் பண்ணிடுவாரு. இதனால மத்த ஆட்கள் இருக்காங்க பாத்தீங்களா, இங்க இருந்து பயந்து ஓடிடுவாங்க. இப்ப எல்லாருமே ஓடிட்டாங்கன்றதுனால இன்ஸ்பெக்டரும் ஹீரோவை லாக் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா புல்லட் காலி ஆயிடும். புல்லட் எல்லாம் கணக்கு பண்ண மாட்டீங்களா, 6 புல்லட்டும் காலின்னு ஹீரோ சொல்றாரு. இப்ப சடனா இன்ஸ்பெக்டர் அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போடுறாங்க. ஆனா ஹீரோ இன்ஸ்பெக்டர் அடிச்சு போட்டுறாரு. நம்ம சீக்கிரமா கிளம்பிடலான்ற மாதிரி இஷாவை கூப்பிட்டு கிளம்புறாரு. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு தம்பி இருப்பான். அந்த தம்பி இருக்கான் பாத்தீங்களா, அப்பாவோட ரூம்க்கு வந்து அப்பாவோட சொத்து சம்பந்தப்பட்ட ஃபைல் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இவன் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறத அம்மா கவனிச்சிடுறாங்க. இந்த ஃபைலை வச்சு நீ என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க. நான் அண்ணனுக்காக தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப கரெக்டா ஹீரோவே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவை பாக்குற அம்மாவும் பயங்கரமா கோவப்படுறாங்க. இவன் கிட்ட எல்லாம் பேசுது அப்படின்ற மாதிரி பையனை பக்கத்துல இழுத்துக்கிறாங்க. அம்மா நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவரை கொல்லமா, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ பேசுறாரு. அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. அப்பாவோட லாயர் வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ வந்துடுறாரு. அவரை போட்டு பயங்கரமா அட்டாக் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ தான் என்னோட அப்பாவை ஏதோ பண்ணிருக்க, எதுக்காக இந்த மாதிரி பண்ணன்னு கேக்குறாரு. ஏன்னா உயில் எப்படி எழுதியிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பையனுக்கு சொத்து போனோம், அப்படி இல்லைன்னா கடைசி வரைக்கும் நீங்க மென்டார் மாதிரி இருந்துக்கலாம்னு போட்டிருக்கோம். மென்டார் மாதிரினா நிர்வாகம் பண்ணி செலவெல்லாம் இவரே பாத்துக்கலாம். அதுக்கு ஆசைப்பட்டு தான் அப்பாவை கொண்டுட்டாரா அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. அதுக்கு ஆசைப்பட்டு தான் உன்னை மாட்டி விட்டேன், ஆனா மத்தபடி கொலைலாம் நான் பண்ணல அப்படின்ற மாதிரி அந்த நபர் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ இருக்காருல, இவர் அடிச்சு பயங்கரமா காயெல்லாம் படுத்திட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இன்ஸ்பெக்டரும் ஆட்களும் செக் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஹீரோவும் தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சிடுறாரு. அவரை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டுருப்பாரு. அதனால அந்த லாயருக்கு பயங்கரமா காயெல்லாம் பட்டிருக்கு. அடிப்பட்ட லாயரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. என்ன உங்ககிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் விசாரிக்கிறாரு. இந்த லாயர் உண்மையை சொல்ல மாட்டாரு. அவனுக்கு எதிராக நான் வாதாடினல, அந்த கோவத்தை மனசுல வச்சுதான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி பொய்யா சொல்றாரு. அந்த 3 பேருமே ஹீரோவை நினைச்சு ரொம்ப பயப்படுறாங்க. நீங்க எப்பதான் பிடிப்பீங்க, சீக்கிரமா ஹீரோவை பிடிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவையும் இஷாவையும் காட்டுறாங்க. இஷா கிட்ட இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஷீத்தலோட அப்பா மேல டவுட்டா இருக்குன்னு சொல்றாரு. என் அப்பா சைன் போட மாட்டேன்னு கூட முடிவு எடுத்திருக்கலாம், அவருக்கு அந்த சைன் அவசியம், அதுக்காக கூட இந்த மாதிரி பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இஷா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஷீத்தல் இருக்காங்கல்ல, அப்பா கூட பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. எனக்காக ஒரு நபர்கிட்ட நீங்க பேசணும்னு சொல்றாங்க. யாருமா அப்படின்ற மாதிரி அப்பா கேக்குறாரு. பார்த்தா எதிர ஹீரோ வந்து நிக்கிறாரு. இவனா அப்படின்ற மாதிரி அப்பா லைட்டா பயப்படுறாரு. வெளிநாட்டு கம்பெனியோட டைப் பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வரது தானே உங்களோட பிளான் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அப்பாவும் ஆமான்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. அதுக்கு என்னோட அப்பா தடியா இருந்திருக்காரு, அதனாலதான் என்னோட அப்பாவை கொலை பண்ணிருக்கீங்க, உண்மைதானே அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இது உன்னோட அப்பாவை நான் கொலை பண்ணனா, நான்லாம் கொலை பண்ணல, சொல்ல போனா உங்க 2 பேருக்கு கல்யாணம் பண்றதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ கேட்காம அப்பாவை பற்றி இந்த இடத்துல அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாரு. அப்ப கரெக்டா ஷீத்தலோட அங்கிள் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ இங்க இருக்கன்னு போலீஸ்க்கு தகவல் கொடுத்துட்டேன், இங்க இருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சண்டை போடுறதுக்காக வராரு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, தடுத்து இவர் கூட பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. இப்ப போலீஸ் ஜீப் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. இந்த விஷயத்த ஷீத்தல் கவனிச்சிடுறாங்க. ஹீரோவை எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. இப்ப வேக வேகமா ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த இடத்துக்கு வரதுக்கு பிரிட்ஜ் மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த பிரிட்ஜை தூக்கி விட்டுறணும் அப்படின்ற மாதிரி இவங்க வேகமா பட்டன் அமைக்கி தூக்கி விட்டுறாங்க. இதனால இன்ஸ்பெக்டரால கிராஸ் பண்ணி வர முடியல. இன்ஸ்பெக்டரும் அந்த இடத்துல இருந்தே ஹீரோவை ஷூட் பண்ணலாம்னு ட்ரை பண்றாரு. ஆனா மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. இந்த கேப்ல ஹீரோவை இந்த இடத்தை விட்டு தப்பிச்சிடுறாரு. ஹீரோ தப்பிச்சிட்டார்ல, அதனால சந்தோஷமா சீத்தலும் சிரிச்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு சிரிக்கணுமோ நல்லா சிரிச்சுக்கோ, கண்டிப்பா அவனை பிடிக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்லிட்டாரு. இப்ப காயப்பட்ட மாதிரி ஷீத்தலோட அங்கிளும் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவன் அடுத்த டார்கெட்டா நம்ம கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மினிஸ்டரும் விலாசும் இந்த இடத்துல பயந்துட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஷீத்தலை காட்டுறாங்க. உன் அப்பாவை அவன் அடிச்சிருக்கான், உன் மாமா இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு, இன்னும் எதுக்காக அவனுக்கு சப்போர்ட் பண்ற அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. ஏன்னா நான் அவனை லவ் பண்றேன், கடைசி வரைக்கும் நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப ஷீத்தலும் ஹீரோ இருக்க சீக்ரெட் பிளேஸ்க்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா ஹீரோவும் இஷாவும் கொஞ்சம் ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இஷாவை தானே லவ் பண்றாரு, அதனால தான் அவங்க கூட சந்தோஷமா டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு.
இதெல்லாம் மறைஞ்சிருந்து இவங்க கவனிக்கிறாங்க. லைட்டா இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இப்ப சோகமா இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுறாங்க. இந்த விலாச பொறுத்த வரைக்கும் காஸ்ட்லியான பொருள்னா ரொம்ப பிடிக்கும். இப்ப பிசினஸ் மேன் கிட்ட இருந்து காஸ்ட்லியான பொருள்லாம் வாங்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறாரு. இந்த லாக்கெட் உன்னோடது தானேன்னு கேக்குறாரு. என்னோடதுலாம் கிடையாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. பொய் சொல்லாது அப்படின்ற மாதிரி இவரும் விலாச போட்டு இந்த இடத்துல அடிக்கிறாரு. விலாஸ் ஆட்கள் இருக்காங்கல்ல, தடுத்து ஹீரோ கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆட்கள் எல்லாரையும் போட்டு அடிச்சிடுறாரு. இப்ப விலாசம் பயங்கரமா காயப்படுத்துறாரு. எம்ப்ளாயிஸ்லாம் அப்படிதான் அடின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஏன்னா விலாச பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருப்பார்ல, அத மனசுல வச்சுதான் இப்படி சொல்றாங்க. இப்ப விலாசம் ஒரு இடத்துல நெரிக்கிறாரு. ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டிட்டு இருக்காரு. நான் உண்மையை தான் சொல்றேன், மினிஸ்டர் வேணா பண்ணிருக்கலாம், நான்லாம் உன்னோட அப்பாவை கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்கும் போது கரெக்டா கன் ஷாட் சவுண்ட் கேக்குது. பார்த்தா இன்ஸ்பெக்டர் தான் வந்திருக்காரு. தப்பிக்க ட்ரை பண்ணாத, நில்லுன்ற மாதிரிலாம் ஹீரோவை மிரட்டிட்டு இருக்காரு. எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஹீரோவை காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதனால இன்ஸ்பெக்டரை பிளாக் பண்ணிடுறாங்க. நீ தப்பிச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்றாங்க. இந்த பிளாக்க மீறி இன்ஸ்பெக்டர் வராரு. அதுக்குள்ள ஹீரோ அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிருப்பாரு. இப்ப விலாசம் அந்த பெட்ல ஜாயின் பண்ணிடுறாரு. இப்ப மினிஸ்டரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு இவர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. அவன் அடுத்த டார்கெட் நீங்களா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, ஏதாவது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த மினிஸ்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு ஆளை செட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இப்ப நிறைய காசு கொடுத்து ஒருத்தனை செட் பண்ணிடுறாரு. எப்படியாவது ஹீரோட கதையை முடியுன்ற மாதிரி சொல்றாரு. மினிஸ்டர் ஒரு ஆளை செட் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அதை பத்திலாம் இந்த இடத்துக்கு வந்து ஷீத்தல் சொல்றாங்க. அதே சமயம் மினிஸ்டரும் சீக்கிரமா இங்க இருந்து கிளம்புறதுக்கு முடிவு பண்ணிருக்காரு. அதுக்குள்ள ஏதாவது பண்ணுன்னு சொல்றாங்க. எனக்காக நீ ஒரு ஹெல்ப் பண்ணும், ஒரு ப்ரோக்ராம் மாதிரி பிளான் பண்ணு, அந்த ப்ரோக்ராமுக்கு மினிஸ்டரை வர வையே, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. கண்டிப்பா பண்றேன் அப்படின்ற மாதிரி ஷீத்தலும் ஏத்துக்கிறாங்க. நான் வரேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நீ சொன்ன மாதிரி இவ கரெக்டா பண்ணிருவாளா, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி இஷா சொல்றாங்க. கவலைப்படாத, இந்த பிளான் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும், என்ன நம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நான் ஒன்ன நம்புறேன், ஆனா இவ்வளவுதான் என்னால நம்ப முடியல அப்படின்ற மாதிரி இஷாவும் சொல்றாங்க. இந்த மினிஸ்டர் எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக வேணாம்னு நினைக்கிறாரு. ஆனா இஷா இருக்காங்க பாத்தீங்களா, செடியூஸ் பண்ற மாதிரிலாம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இதனால மினிஸ்டரும் கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இத பத்தி இவங்க உடனே ஹீரோ கிட்ட சொல்லிடுறாங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நிறைய டான்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த மினிஸ்டர் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் போது ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்தோன்னே மினிஸ்டருக்கு பயம் வந்துருது. வேகமா இங்க இருந்து கிளம்பணுன்ற மாதிரி கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் துரத்திக்கிட்டே பின்னாடி வந்துட்டு இருக்காரு. மினிஸ்டர் அவரோட கார்க்குள்ள ஏறலாம்னு நினைக்கிறதுக்குள்ள இவரை லாக் பண்ணிடுறாரு. இப்ப மிரட்டின மாதிரி கார்க்குள்ள இவரும் இஷாவும் சேர்ந்த மாதிரி தான் ஏத்துறாங்க. இப்ப ஹீரோவும் கார் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்து கன் பாயிண்ட்ல இவரை லாக் பண்ணிடுறாரு. ஒழுங்கா நில்லு, இல்லைன்னா ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க ஷூட் பண்ணா கூட பரவாயில்ல, நான் நிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதனால இன்ஸ்பெக்டரும் விட்டுறாரு. இது மூலியமா ஹீரோ இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்ன சார் நீங்க பாட்டுக்கு விட்டுட்டீங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் அசிஸ்டன்ட் கேக்குறாரு. எனக்கு என்னமோ இவன் கொலை பண்ணிருப்பான்னு தோணலையா, அதனால தான் நான் விட்டுட்டேன், உண்மையான குற்றவாளியை நம்ம தேடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவும் இஷாவும் சேர்ந்த மாதிரி பயங்கரமா மினிஸ்டரை டார்ச்சர் பண்றாங்க. நீ தானே இந்த கொலையை பண்ணன்னு கேக்குறாங்க. சத்தியமா நான் இந்த கொலையை பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஈஸ்வரை நமக்கு காட்டுறாங்க. ஈஸ்வர் ஹீரோவோட அம்மாவையும் தம்பியும் வீட்டுக்கு கூட்டு வராரு. இவர் வீட்டு கதவை திறக்கும் போது உள்ள இன்ஸ்பெக்டர் உட்காந்து இருக்காரு. நீங்க என்ன சார் பண்றீங்க அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியமா கேக்குறாரு. உங்க பொண்ணு ஹீரோக்கு சப்போர்ட் பண்றா, அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்றாரு. என்ன சார் பண்றது, லவ் பண்றா, அதனால தான் இந்த மாதிரிலாம் நந்துக்கிறா அப்படின்ற மாதிரி ஈஸ்வர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, உங்க பையன் இந்த கொலையை பண்ணலாமான்னு சொல்லிட்டாரு. அம்மாவும் சந்தோஷப்படுறாங்க. அப்ப யாரு கொலையை பண்ணுது அப்படின்ற மாதிரி ஈஸ்வர் கேக்குறாரு. அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப அந்த 2 கத்தியை காட்டுறாரு. இது 2 கத்தி இல்ல, மொத்தம் செட்டா 7 கத்தி வரும். பழங்கால பொருள் வச்சிருக்கவங்க தான் இதை வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் தான் நாங்க விசாரணையை பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டாரு. இந்த போட்டோ நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சடனா அந்த போட்டோவை ரிமூவ் பண்ணிடுறாரு. பார்த்தா பின்னாடி ஒரு ஸ்டாண்ட் இருக்கு, அதுல 2 கத்தி மிஸ் ஆகுது. நீங்க தான் இந்த கொலையை பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற அம்மாவும் தம்பியும் இந்த இடத்துல பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஈஸ்வர் நீங்களா இதை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்ன மன்னிச்சிருங்கம்மா, நான் தான் இந்த விஷயத்த பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஈஸ்வரம் ஏத்துக்கிறாரு. இப்ப சடனா அந்த சின்ன பையனை லாக் பண்ணிடுறாரு. யாராவது பக்கத்துல வந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இன்ஸ்பெக்டரும் ஆட்களும் சாமர்த்தியமா அவர்கிட்ட இருந்து அந்த சின்ன பையனை காப்பாத்திடுறாங்க. அதே மாதிரி ஈஸ்வரை இந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. நீ உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா இந்த இடத்துக்கு ஷீத்தல் வராங்க. இவர் இந்த விஷயத்த பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா உண்மையான குற்றவாளியா போலீஸ் புடிச்சாச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது புடிச்சாச்சா, யாரு உண்மையான குற்றவாளி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் கேக்குறாரு. வேற யாரு, இவளோட அப்பா தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற இஷா பயங்கரமா கோவப்படுறாங்க. என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி சண்டைக்காக வராங்க. நான் உண்மையதான் சொல்றேன், நீ வேணா போய் கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க கோவமா சொல்றாங்க. இப்ப இஷாவும் அப்செட் ஆன மாதிரி வேகமா கார் எடுத்துட்டு கிளம்ப பாக்குறாங்க. இஷா எங்கேயும் போகாத, நில்லுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல நான் கொஞ்சம் தனியா இருக்கணும், என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி இஷாவும் கார் எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. பையனை போய் சந்தேகப்பட்டுட்டுமே அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் இந்த இடத்துக்கு வராரு. இப்ப ஹீரோவை பத்தி இவங்க மன்னிப்புலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, வெளியே ஒரு இடத்துல உட்காந்து இருக்காரு. இவர் கையில இருக்க லாக்கெட்டை தம்பி பாக்குறான். விளையாடுறதுக்கு வேணும்னு கேக்குறான். இவரும் தந்துடுறாரு.
இப்ப தம்பியும் அந்த லாக்கெட்டை வச்சு ஜாலியா விளையாடிட்டுலாம் இருக்கான். இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, அசிஸ்டன்ட்ங்க கூட சேர்ந்த மாதிரி பயங்கரமா சரக்கெல்லாம் அடிக்கிறாரு. சரி சார் நாங்க வரோன்ற மாதிரி அசிஸ்டன்ட்ங்க 2 பேருமே பைக் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. இந்த சமயம் தான் ஒரு மர்ம நபர் இன்ஸ்பெக்டரோட வீட்டுக்குள்ள நுழையறான். வந்த நபர் இருக்கான் பாத்தீங்களா, அவருக்கு பின்னாடி கத்தியோட வந்து நிக்கிறான். இவரை கொல்றதுக்காக தான் வந்திருக்கான் போல. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்த இடத்துல தம்பியை காட்டாங்க. இப்ப அந்த லாக்கெட் ஓபன் ஆயிருது. ஆனா லாக்கெட்குள்ள 2 போட்டோ இருக்கு பாருன்ற மாதிரி தம்பி சொல்றான். இவரும் வாங்கி வேகமா பாக்குறாரு. பார்த்தா இவரு போட்டோவும் இஷா போட்டோவும் இருக்கு. இது இஷாவோட லாக்கெட்னு இப்பதான் இவருக்கு புரிய வருது. அப்ப கொலையை இஷா தான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி இன்ஸ்பெக்டரை கொல்ல வந்தது இஷா நமக்கு காட்டுறாங்க. இப்ப கத்தியால இன்ஸ்பெக்டரை ரொம்ப கொடூரமா குத்திட்டு இருக்காங்க. ஆட்களுக்கு சத்தம் கேட்டது, இங்க வந்து பாக்குறாங்க. அதுக்குள்ள இஷா இருக்காங்கல்ல, இங்க இருந்து வேகமா கிளம்பிடுறாங்க. ஈரவும் ஈஸ்வர பாக்குறதுக்காக வந்துடுறாரு. நீங்க இந்த கொலையை பண்ணல, உங்க பொண்ணு தான் பண்ணிருக்கா ஏன்ற மாதிரி கேக்குறாரு. எல்லாம் உனக்காக தான் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஈஸ்வர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுல இவரை நாய் கடிச்சிரும். காந்தியோட நாய் தான் கடிச்சிருக்கும். அதனால கோவப்பட்ட ஈஷா அந்த நாயை சாப்பிடிச்சிருப்பா. பொண்ணை காந்தி கிட்ட கன்சல்ட் பண்ணிருப்பாரு. அதுக்கப்புறம் தான் போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டலாம் அப்படின்ற மாதிரி பொண்ணை அனுப்பி விட்டுருப்பாரு. திரும்பி வந்த பொண்ணு ஹீரோவை மீட் பண்ணிருப்பாங்க. ஹீரோவை பார்த்தோன்னே திரும்பி அவங்களோட லவ் எல்லாம் ஞாபகம் வந்திருக்கும். நீ வேற அவளோட கையை பிடிச்சி இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னல, அதனால இன்னுமே உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்ற மாதிரி அப்பா சொல்லிட்டாரு. அப்பா இருக்கார்ல, ஃபங்க்ஷன் முடிஞ்சு மறுநாள் பேசுறதுக்காக வந்திருப்பாரு. என்கிட்ட வேலை பார்த்துட்டு எனக்கே சம்மந்தி ஆகணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கவர்னர் பயங்கரமா கோவப்பட்டு பேசியிருப்பாரு. இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி விட்டுருப்பாரு. கண்டிப்பா எனக்கு ஹீரோ வேணும் அப்படின்ற மாதிரி உங்க வீட்டுல வந்து பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ கவலைப்படாதமா, எப்படியாவது பேசி நான் சம்மதம் வாங்குறேன் அப்படின்ற மாதிரி அப்பா தான் பொண்ணை சமாதானம் பத்தி இருப்பாரு. இருந்தாலும் பொண்ணு இருக்காங்கல்ல, நைட்டு போய் கவர்னரை கொலை பண்ணிருப்பாங்க. ஆனா அதுல ஹீரோ மாட்டுவார்னு கொஞ்சம் கூட இவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஹீரோ மாட்டினதுக்கு அப்புறம் ஷாக் ஆயிடுவாங்க. அப்பா நான் உண்மையெல்லாம் ஒத்துக்க போறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் வேணாமா, ஹீரோ சீக்கிரமா வந்துருவான், நான் எப்படியாவது வெளியே எடுக்கிறேன், நீ போகாதன்ற மாதிரி இவர் தான் தடுத்திருப்பாரு. காந்தி ஹீரோ கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும்னு சொன்னாரு பாத்தீங்களா, அப்ப இஷாவும் பக்கத்துல இருந்திருப்பாங்க. நம்மளை பத்தி சொல்லதான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இஷா யோசிச்சிருப்பாங்க. ஹீரோ போறதுக்கு முன்னாடியே இவங்க அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த டாக்டரை அந்த இடத்துல கொலை பண்ணிருப்பாங்க. பொண்ணு இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறதுனால தான் அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவனை எங்கேயாவது தள்ளி கூட்டு போயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்க அதனால தான் ஜீப்ல எல்லாம் கூட்டு போயிருப்பாங்க. இத பத்தி எல்லாம் அப்பா சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு 2 ஆட்கள் வந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டரை இஷா தான் அட்டாக் பண்ணா, இப்ப இன்ஸ்பெக்டரை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இஷாவோட அடுத்த டார்கெட்டா யார் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஷீதல் ஞாபகம் வருது. உடனே ஹீரோவும் கால் பண்ணி பேசுறாரு. வீட்டுல எல்லாரும் இருக்காங்களான்னு கேக்குறாரு. இல்ல, எல்லாருமே வெளியே போயிருக்காங்க, நான் மட்டும் தான் இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நீ கவனமா இரு, நான் உடனே அந்த இடத்துக்கு வரேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்டோன்னா ஷீத்தலும் இந்த இடத்துல பயப்படுறாங்க. பார்த்தா ஈஷா தான் இவங்க வீட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்கா. நீ தானா, நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. நான் காலையில சண்டை போட்டதுக்கு சாரின்னு சொல்றா. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஷீத்தல் சொல்றாங்க. உனக்கு ஹீரோவை ரொம்ப பிடிக்கும்ல, ஹீரோக்காக நீ என்னெல்லாம் பண்ணுவ அப்படின்ற மாதிரி ஈஷா கேக்குறாங்க. ஹீரோக்காக என்னோட உயிரை கூட கொடுப்பேன்ற மாதிரி ஷீத்தல் சொல்றாங்க. அதுக்கு ஈஷா இருக்கல்ல, நான் ஹீரோக்காக உயிரையும் கொடுப்பேன், அதே மாதிரி உயிரையும் எடுப்பேன்ற மாதிரி சொல்றா. என்ன வித்தியாசமா பேசுறா அப்படின்ற மாதிரி ஷீத்தல் யோசிக்கிறாங்க. அவ சடனா கத்தி எடுத்து அட்டாக் பண்றதுக்காக வரா. இவங்களும் ஷாக் ஆயிடுறாங்க. தடுத்து அவ கூட சண்டை போடுறாங்க. தள்ளி விட்டு ஓடுறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ செம்ம வேகமா கார்ல வந்துட்டு இருக்காரு. அப்பதான் ஒரு லாரி வேகமா ஹீரோவை இடிச்சிருது. அந்த லாரியில மினிஸ்டர் செட் பண்ண ஆள் தான் வந்திருக்கான். இப்ப இவர் கூட இறங்கி சண்டைலாம் போட ஆரம்பிக்கிறான். 2 பேருமே மாத்தி மாத்தி பயங்கரமா இந்த இடத்துல சண்டைலாம் போடுறாங்க. இப்ப ஷீத்தெல்லாம் அவளுக்கு பயந்து ஒளிஞ்சிருக்காங்க. கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஹீரோவை பார்த்தோன்னா இவங்க இருக்காங்கல்ல, ஈஷா என்ன அட்டாக் பண்ணா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஈஷா கத்திய மறைச்சு வச்சிடுறா. நானும் அட்டாக் பண்ணல, என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா இந்த இடத்துல நடிச்சிட்டு இருக்கா. ஷீத்தல் அந்த இடத்துல பயந்த மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. ஷீத்தல் என் மேல நம்பிக்கை இருக்குல்ல, தைரியமா என் பக்கத்துல வான்னு சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஷீத்தல் இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோவை நோக்கி ஓடி வராங்க. வேகமா கட்டி பிடிச்சிடுறாங்க. இவங்க கட்டி பிடிச்சிருக்கிறத பார்த்து ஈஷா டென்ஷன் ஆயிடுறா. இப்ப திரும்பி கத்தி எடுத்து அட்டாக் பண்றதுக்காக ஓடி வந்துட்டு இருக்கா. ஹீரோவும் ஷீத்தலை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி முதுவை திருப்புறாரு. அப்பன்னு பார்த்து மினிஸ்டர் ஆள் நடுவுல வந்து கத்தி குத்த வாங்கிடுறான். இப்ப ஈஷா இருக்காங்கல்ல, திரும்பி முதுகுல இருந்து கத்தி எடுத்துடுறாங்க. ஷீத்தலை குத்துறதுக்காக வராங்க. ஹீரோவும் தடுத்து வேணான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஈஷா விடாம கொல்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பன்னு பார்த்து காயப்பட்ட நிலைமையில இன்ஸ்பெக்டர் வந்து ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப ஈஷா மேல புல்லட் பட்டு ஈஷா விழுறதுக்கு போறாங்க. ஹீரோவும் சப்போர்ட்டிவா அவங்கள பிடிக்கிறாரு. உனக்காக தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ண, என்ன வெறுக்க மட்டும் செஞ்சிடாது அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீலிங்கா பேசுறாங்க. கண்டிப்பா உன்னை வெறுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டாரு. இப்ப இதே இடத்துல ஈஷா இறந்து போயிடுறாங்க. ஹீரோவும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே அந்த ஹாஸ்பிட்டல்ல 3 பேர் படுத்துட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, இப்ப மினிஸ்டரும் அவங்க கூட ஜாயின் பண்ணிடுறாரு. அதே மாதிரி ஹீரோவும் ஷீத்தலும் ஜோடியா மாறிடுறாங்க. இதோடய நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.